Thank you. Okay, ma. Good evening, good evening, good evening. Welcome to the first class of CA Intermediate Audit. So first ஒரு 5 minutes மட்டும் am I audible, am I visible, clarity இருக்கா, எல்லாமே ஓகேவா, டெக்னிக்கலா எல்லாமே ஓகேவான்னு பாருங்க. இல்லனா just let me know, I'll see what can be done. சரியா? Yes, everything is fine. ஒரு தடவை நானும் செக் பண்ணிக்கிறேன். Okay. Okay ma, okay ma. Super, all good, no? Okay, pakka. Okay. Technically, there are a lot of things, Ada. Okay. Okay, ma. So we're going to start. Okay. If you have in either nadul edad solno appadina, please, it's better that you tell me in WhatsApp. Okay va? Ena Zoom la nariya solradha vida neenga WhatsApp la solidunga enakku. That should be fine. Okay. ஓகே ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் த்ரில்டாக தான் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்கு. ஏன்னா எல்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகணும். கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நல்லா மழை பொத்துட்டு ஊத்துது. அதனால அக்டோபர் நவம்பர்னா மழையை குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் யா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து ஒரு 1 month லாங் வெயிட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஜாயின் பண்ணியாச்சு. சிஏ இன்டர்மீடியட் ஆடிட்டிங் பேப்பர் Jan 26 அப்ளிகபிள். ப்ராபப்ளி மேக்குமே இதே பேட்ச் தான் இருக்கும். ஸோ தனியாக மேக்கு பேட்ச் போடுமான்னு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் September 26க்கு there are chances. ஓகே, ஸோ அதர்வைஸ் வந்து நீங்க எல்லாருமே வந்து Jan 26 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா this is going to be a wonderful batch. ரீசன் வந்து 4-5 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சிரும். ஏன்னா கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாம மக்கடிச்சு எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நானே ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாமா அப்படின்னு கேட்டா அப்படி விட மாட்டானுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டி புரிஞ்சிச்சுல, ஓகே கான்செப்ட் கிளாரிட்டி வச்சு நீ மக்கடிச்சுதான் எழுதணும்னு தான் சொல்லுவாங்க. அதான் உண்மையும் கூட. ஏன்னா சி இன்ஸ்டியூட் வந்து கம்ப்ளீட்டா 100 மார்க்ஸ்க்கு இப்போ எம்சிக்யூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஸ்டின் கொடுப்பாங்க, கேஸ் பேஸ்டு சினாரியோ கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு எம்சிக்யூ அட்டன் பண்றதுன்னா உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் கிளாரிட்டியா புரிஞ்சா போதும், நீங்க டைரக்டா போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். ஆனா இந்த பேலன்ஸ் 70 மார்க் இருக்கு இல்லையா, இந்த 70 மார்க் வந்து எப்படி இருக்கும்னா அவங்க கரெக்டா அந்த ஒரு 10 கீவேர்ட்ஸ், ஒரு 5 லைனு, இல்லைன்னா 2-3 பேராகிராஃபோட ஹெட்டிங், இதை வந்து கையில கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சுதான் திருத்துவாங்க. அதனால நம்ம என்னதான் ட்ரை பண்ணி படிச்சாலும், என்னதான் ட்ரை பண்ணி அந்த அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சு கான்செப்டே நான் வேற லெவல் பாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ஷுவல் மமதையில நம்ம இருந்தாலும் மெயின் எக்ஸாமுக்கு போகும்போது வேற வழியே கிடையாது. கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வெரி ட்ரூ. மக்கடிக்கிறதுன்னு சொன்னா ப்ராபப்ளி ரொம்ப கொலாக்கியலா இருக்கலாம், பட் அதான் உண்மை. மெயின் எக்ஸாம் போகும்போது ஓகே நம்ம வந்து வி ஆர் சப்போஸ் டு present the question and answers as such. அப்படியே நம்மளோட சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஓகேமா. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் இன் டு த சாப்டர்ஸ். அதுக்கு முன்னாடி எதாவது சொல்லணுமா, எதாவது மறந்துட்டேனா? அந்த மாதிரி இருக்கு எனக்கு. பெருசா நான் ஒன்றும் மறக்கல. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கு முன்னாடி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஸோ புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கையில. சி இன்ஸ்டியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கு எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ நானே ஒரு புக்கே உங்களுக்கு ரெடி பண்ணி கையில கொடுத்தாலுமே ஆத்தர் பை என் பேர் போட்டுக்கிட்டேன்னா வெக்கமான சூடு சொன்னே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சி இன்ஸ்டியூட்ல தான் புக்கு கொடுப்பாங்க. அதை நான் என்ன பண்ணலாம்னா ப்ராபப்ளி உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா அந்த புக்கு தான், அந்த புக்ல இருக்கிறது அப்படியே தான் நான் இதுல ரிப்பீட் பண்ணணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு வேற ஏதாவது புக்ல இருந்து எடுத்தோ இல்லை நம்மளே ஏதாவது எழுதினாலோ அது எக்ஸாம்ல எழுதுனா கண்டிப்பா மார்க் தர மாட்டாங்க. ஸோ சி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் என்ன இருக்கோ அதுல கீவேர்ட்ஸ் இல்ல அதுல இம்பார்ட்டன்ட் அதை தான் நம்ம எடுத்து என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு சும்மா சிம்பிளர் புக்லெட்டாவோ இல்ல சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து இல்ல அதை அதுக்கப்புறம் டைப் பண்ணி வாட் எவர். த பேஸ் பாயிண்ட் இஸ் தட் சி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் தான் ஒரிஜினல். அதுல இருந்து இப்ப நான் ஏதாவது உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா அது டூப்ளிகேட் எப்போதுமே. ஸோ அந்த டூப்ளிகேட் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, அதுல 100 வேர்ட்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 30-40 வேர்ட்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், படிங்க. அது ஒரு கைடன்ஸ், அவ்வளவுதான். அது நீங்க படிக்கலாம் எல்லாம் ஓகே. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே சி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கிற 100 வேர்ட்ஸை படிக்கிறாங்களே ஒருத்தவங்க, அவங்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி வந்து அந்த 30-40 வேர்ட்ஸை படிக்கிறவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பட் மேம் அதுக்கு நீங்க வந்து சிம்பிள் கீவேர்ட்ஸ் எல்லாம் தர, கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் தருவேன். தட் இஸ் மை மெயின் மோட்டிவ். கீவேர்ட்ஸ் நான் தந்துடுவேன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணிடுவேன், ஹைலைட் பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க.
பட் ஸ்டில் ரிமெம்பர், ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஓரத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் ஆல், எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னன்னா சிஏ இன்ஸ்டிடியூட்டோடைய ஸ்டடி மெட்டீரியல். அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் நம்ம கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப், அந்த வாட் எவர் புக், அந்த புக் ஆர்டிபி எம்டிபி, அதுல புக் பேக்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதெல்லாம் தான் நம்மளோட முக்கியமான மெட்டீரியல். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரிப்பேர்லாம் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு மேல போர் அடிக்க வேண்டாம், நம்ம டைரக்டா கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே, வேர் இஸ் அவர் பிடிஎஃப்? ஓகே, வந்துருச்சு, இதோ வந்து விட்டது. 1 செகண்ட். ஓகே, ஓகே, so we'll see here. ஓகேவா? So first வந்து chapter number 1, it talks about nature, objective and scope of audit. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆடிட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கரெக்டான ஒரு விஷயம், பேசிக்கா ஒன் லைனரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, the nature of audit அப்படிங்கிறதே வந்து 100% of all transactions நம்ம செக் பண்ண போறது கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, ஆடிட்டோட நேச்சர், அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட், இல்ல ஸ்கோப் ஆஃப் ஆடிட், இது எல்லாத்தையும் நம்ம படிக்கும் போது வாட் இஸ் நேச்சர் ஆஃப் ஆடிட்? நேச்சர் ஆஃப் ஆடிட் எப்படி இருக்கும்னா, 365 நாள் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனில ஒரு 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 2000 பேருடைய கணக்கு வழக்க, ஓகேவா, அவங்க பண்ற பிசினஸ், அவங்க ப்ரொடக்ஷன், அவங்களோட சேல்ஸ், அவங்களோட எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஜிஎஸ்டி, டாக்ஸ் பேமெண்ட்ஸ், அவங்களுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, ஆன் ரோல் 2000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி போடுறதுன்னு, அந்த எக்ஸ்பெண்டிச்சர், பேண்ட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர், டிராவலிங், டிரான்ஸ்போர்ட், இவ்வளோ விஷயங்களை 365 டேஸ்ல 2000 மெம்பர்ஸ் சேர்ந்து ப்ரொடக்ஷன், சேல்ஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஜிஎஸ்டி, டாக்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டர் வித் டீம் ஆஃப் 10 மெம்பர்ஸ் போயிட்டு ஒரு 30-40 டேஸ் உட்காந்து செக் பண்ணும்போது அவங்களால 100% செக் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக் பண்ண முடியாது. ஏன் செக் பண்ண முடியாதுன்னா, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஓகேவா? 30 நாள், 300 நாள்ல பண்ண விஷயத்த 30 நாள்ல நம்ம செக் பண்ண முடியுமானா முடியாது. 300 நாள் அவங்க எவ்வளவு டைம் எடுத்து அதை பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்க, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை அவங்க எப்படி வந்து அதை ஹேப்பன் ஆயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ 365 டேஸ் எங்க இருக்கு? அதை நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு ஜஸ்ட் 30 டேஸ் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன்னா 2000 பேர் செஞ்ச வேலையை நீங்க வந்து ஜஸ்ட் 10 மெம்பர்ஸ் சென்ஸ் செய்ய போறீங்க. அப்போ இது ரொம்ப 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 வந்து ஒரு என்ன சொல்றது, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டான ஒரு அமௌண்ட். இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரிலையன்ஸ் மாதிரி, டாடா மாதிரி இன்னும் பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இன்னுமே டிரான்சாக்ஷன்ஸும் ஈவெண்ட்ஸும் ரொம்ப அதிகம். அப்படின்னும் போது அதை கொண்டு வந்து நம்ம ஆடிட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு ஆடிட்டர், அந்த ஆடிட்டர் கூட ஒரு 10 பேர், அவங்களை என்கேஜ்மெண்ட் டீம்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஆடிட் டீம்னு சொல்லுவோம். அந்த 10 பேரும் இந்த மெயின் ஒரு ஆடிட்டர் போயிருப்பாங்க. இவங்க மட்டுமே சேர்ந்து 100% ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் விடாம எல்லாத்தையும் செக் பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னும் போது உங்களால எப்படி ஆடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது, ஒரு ஃப்ராட் கூட இருக்காது, எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதுல எந்த மிஸ்டேக் தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, நாங்க எதையுமே மிஸ் அவுட்டே பண்ணல அப்படின்னு உங்களால அந்த இடத்துல 100% கேரண்டி கொடுக்க முடியுமா ஆடிட் பண்ணும்போது அப்படின்னு கேட்டா நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் 30 நாட்கள், நமக்கு அவங்க கொடுக்குற ஃபீஸ் என்னவோ 20-30 lakhs. இதுக்காக நான் என்னோட என்டையர் வருஷத்தையும் ஒரே கம்பெனிக்காக உட்காந்து பண்ண முடியுமா? நான் ஒரு வருஷம் ஃபுல்லா இங்கே உட்காந்து ஆடிட் பண்றேன், இந்த கம்பெனில அன்னன்னைக்கு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அன்னன்னைக்கு அதை நான் வந்து உட்காந்து நான் உடனே ஆடிட் பண்ணிடுறேன், 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ஈவென்ட்ஸ் நான் ஆடிட் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் நான் இப்பயே பண்றேன் அப்படின்னு உங்களால பண்ண முடியுமா? அப்படி நீங்க பண்ணாலுமே அதுக்கேத்த மாதிரியான பணத்தை ஆடிட் ஃபீஸ் அவங்களால உங்களுக்கு தர முடியுமா? ரொம்ப கஷ்டம். நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இதுல இருக்கு. அப்ப இந்தியால இவ்ளோ கம்பெனிஸ் இருக்கு. அப்ப ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு ஆடிட்டர் தான் பார்க்கணும்னா அப்ப எப்படி முடியும்? இட்ஸ் வெரி 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 இம்பாசிபிள். அது அந்த இம்பாசிபிலிட்டிய நம்ம வந்து ஒரு ஓகே நம்மளால என்ன முடியுதோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் ஆடிட் அப்படிங்கிறத ஒரு கேரண்டி ஃபார்மட்லயோ இல்ல சர்டிபிகேட் ஃபார்மட்லயோ அவங்க கொண்டு வரவே இல்லை. அவங்க எப்படி நமக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க? ஓகே,
இப்போ நம்ம எடுத்த வரைக்கும் ஆடிட் அப்படின்னா நம்ம போறோம் 30 நாள் 60 நாள் எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைமுக்கு போறோம். நம்ம என்கேஜ்மெண்ட் டீமோட உள்ள போறோம் பக்காவா, தட் இஸ் ஆடிட் டீமோட உள்ள போறோம். ஆடிட்டரும் ஆடிட் டீமும் உள்ள போயிட்டு பக்காவா எல்லாத்தையும் ஆடிட் பண்ண போறாங்க, ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் வந்து 100% நாங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் செக் பண்ணிட்டோம், உள்ள இருந்த எல்லா ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், உள்ள இருந்த எல்லா எரரையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன கொடுக்க முடியாது. guarantee is not possible. என்ன not possible? guarantee is not possible in audit. அப்ப என்னதான் பாசிபிள்? அப்ப ஆடிட் பண்றீங்களா, நீங்க என்னதான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா நாங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். அஷூரன்ஸ்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷூரன்ஸ்னா நாங்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்போம். எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை கொடுப்பீங்க? 100% அஷூரன்ஸ் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பேர் வந்து கேரண்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம். 100% அஷூரன்ஸ்னா அதாவது நாங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், உள்ள இருக்கக்கூடிய ஃப்ராட் எரர் எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தொழாவி தேடினாலும் அதுல ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து 100% அஷூரன்ஸ். அது ஆடிட்ல நடக்காது. அது நடக்கணும்னா ஒரு ஃபுல் இயர் நீங்க அங்கே இருக்கணும், அங்க டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்டர் பண்ண நீங்க கூடவே உட்காரணும். 100% ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ல நீங்க பண்ணா மட்டும்தான் அது உங்களால பண்ண முடியும். ஆடிட்ல அது இம்பாசிபிள். சரி, இப்போ ஆடிட்னா என்ன மேம்? ஓகே, ஆடிட்லயும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். எஸ் நான் இருக்கேன், நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பார், நான் சொல்றேன் இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க. பட் இந்த அஷூரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசனபிள் அஷூரன்ஸ். என்ன அஷூரன்ஸ்? ரீசனபிள் அஷூரன்ஸ். அது என்ன மேடம் ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? கேரண்டி. அந்த கேரண்டி இம்பாசிபிளா? ஸோ அந்த அஷூரன்ஸ் பாசிபிளே கிடையாதா? ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அஷூரன்ஸ் பாசிபிளே இல்லை. அப்ப ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல நம்ம போய் செக் பண்றோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் அப்படின்றது என்னன்னா அது ரீசனபிள் அஷூரன்ஸ் தான். ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்றதா இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். அதுக்கு கீழேயும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மாடரேட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப 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 லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் அப்பப்ப அந்தந்த செக்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு ஆடிட்டரும் ஒரு 10 பேர் கொண்ட ஆடிட் டீமும் போயிட்டு 2000 பேரோ இல்ல 3000 பேரோ வேலை பார்க்குற ஒரு மிகப்பெரிய என்டிட்டியை, ஓகேவா, நம்ம இதுல வந்து என்ன சொல்ல மாட்டோம்னா ஆர்கனைசேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப அதிகமா நம்ம எந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம்னா என்டிட்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். என்டிட்டினா என்ன? நீங்க ஆடிட் பண்ண போறீங்கன்னா அந்த ஆடிட் பண்ண போற அந்த என்டிட்டி வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தாலும் அந்த என்டிட்டி தான் சொல்வீங்க, அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாலும் அது என்டிட்டி தான் சொல்ல போறீங்க, அது கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தாலும் அது பேர் என்டிட்டி தான், எதுனாலும் அது என்டிட்டி தான். So entity is the unit where you go and do the audit. அங்க வந்து நீங்க ஆடிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். உங்களோட ஆடிட்டி இன்னும் சொல்ல போனா இந்த entity is also called as auditee. இங்க ஒரு டி, இங்க ஒரு டி, entity auditee. நீங்க யார் ஆடிட் பண்ண போறீங்களோ அவங்க தான் entity or auditee. நீங்க யாரு? நீங்க தான் ஆடிட்டர். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேசிக். ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கா ஆடிட்னா என்னன்னு படிக்க வரோம்னா சில விஷயம்லாம் தெரியணும், ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அப்சல்யூட் அஷூரன்ஸ் நம்ம சொல்லலாம். 100% அஷூரன்ஸ். அப்சல்யூட் அஷூரன்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது ஆடிட்லயும் சரி. அப்சல்யூட் அஷூரன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கப்புறம் வேற என்ன பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்றது பாசிபிள். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த ஃபேக்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கறது தான் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது என்னன்னா ஆடிட் அப்படிங்கிறது வந்து 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். அது என்ன மேடம் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். என்னன்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பாம்பு பிடிக்கிறதுக்கு ஆளை யாராவது கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு அவர் கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதுதான் அவரோட வேலை. அப்ப பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அதிகமா? நம்ம ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு தான் அவர் வந்து பாம்பு பிடிக்க வந்திருக்காரு, அந்த பாம்பு அழகா ரெஸ்கியூ பண்ணி அவர் வெளியில போகணும். அப்ப யார் அவருக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ண போறாங்க? நம்ம தான் ஹெல்ப் பண்ண போறோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண போறோம். பாம்பு பிடிக்கிறவர் வீட்டுக்குள்ள வந்து பாம்பெல்லாம் பக்கவா பிடிச்சிட்டு ஓகேன்னு கிளம்ப போறாரு, அவருக்கு நம்ம தான் பணம் கொடுக்க போறோம். சோ அவர் வந்து பாம்பு பிடிச்சிட்டு வெளியில போயிட்டதுனால யாருக்கு பெனிஃபிட்னா நமக்கு தான் பெனிஃபிட். இதுக்கு பேர் வந்து 2 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ஹெல்ப் பண்ண வரவர் ஒருத்தர், அதனால பெனிஃபிட் ஆகுறவங்களும் சரி, அந்த பாம்பு பிடிக்க வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களும் சரி, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இது வந்து 2 பார்ட்டி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். பட் ஆடிட் வந்து 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். இதை நான் ஏன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இது ஒரு 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப்னா இதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. 1 2 3. நான் எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ சொல்றேன். நம்பர் 1, இந்த இதுல ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆர் என்டிட்டி.
என்டிட்டி இருக்காங்கல்ல, அந்த என்டிட்டியில இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், அவங்க போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, என்டிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது யார் இருக்காங்கன்னு கேட்டா, அப்கோர்ஸ் ஆடிட்டர் இருப்பார் இல்லையா, ஆடிட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஆடிட் பண்ண போறாங்க. ஸோ ஆடிட் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்கோம். ஒன்னு என்டிட்டியோட மேனேஜ்மெண்ட் அங்க இருப்பாங்க, ஆடிட்டர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா? சூப்பர் ஹீரோ யாருன்னு சொல்லுங்க? ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன் மேடம் இவங்க 3 பேரும் ஏன் தனித்தனியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி கூட எடுத்துக்கோங்க. இந்த ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஃபேமிலி பிசினஸ் தானே. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னமுமே அவங்களோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, ஃபுல் டைம் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், எம்டி, சிஇஓ எல்லா பொசிஷன்லயுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட என்டையர் கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டல் மோர் தேன் 75% அவங்களே தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது வந்து ஒரு பெரும்பாலான மேஜர் சங்க் வந்து எப்பவுமே அந்த ஃபேமிலி ப்ரொமோட்டட் பிசினஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரும் பங்கு வகிப்பாங்க. ஓகேவா? அது டு ஹவு டு ரன் த கம்பெனி, அதெல்லாம் அவங்க தான் மேஜர் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20-30% தான் பொதுமக்களாகிய நம்ம வச்சிருப்போம். இந்த பொதுமக்கள்னு சொல்லும்போது, இந்த பொதுமக்கள் நீங்களும் நானும் மட்டும் கிடையாது. இதுலயே வந்து நிறைய பேர் வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இருப்பாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. நம்மள மாதிரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரவங்க நம்மலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம்? சரி, ஓகே, ஒரு ஷேர் இருக்குன்னா ஓகே, ஒரு 10,000 20,000 30,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம். டு ஸ்டார்ட் வித் நம்ம 1000 2000 கூட இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பல இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்து தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய ஹெச்என்ஐயும் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. அப்போ ஒரு 20-30% வெளியில இருக்கக்கூடிய மக்கள் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அந்த ப்ரொமோட்டர் ஃபேமிலி தானே வச்சிருக்காங்க. அப்ப இந்த மேனேஜ்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு பண்றது யாரா இருக்கும்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேல முழு கண்ட்ரோல் யாருக்கு இருக்கும்னா அந்த ஃபேமிலிக்கு தான் இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு தான் கண்ட்ரோல் அப்படின்னும் போது, வெளியில இருந்து பணம் போட்டிருக்காங்கல்ல, நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு லாயரா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு யாரா வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு பப்ளிக்கா நீங்க இருங்களேன். நீங்க உங்களோட தொழில நீங்க தனியா பார்ப்பீங்க. கரெக்ட்டா? நீங்க ஒரு டாக்டர்னா நீங்க ப்ரொஃபஷன், பை ப்ரொஃபஷன் யூர் அ டாக்டர், பை ப்ரொஃபஷன் யூர் அ டீச்சர், பை ப்ரொஃபஷன் யூர் அ லாயர், பை ப்ரொஃபஷன் யூர் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். எப்படியோ நீங்க இருங்க. உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ் எடுத்து நீங்க யார்கிட்ட குடுக்குறீங்க? ஏதோ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க தினம் காலையில போய் ரிலையன்ஸோட போர்ட் மீட்டிங்ல உட்கார்ந்து எஸ் நோன்னு முடிவு பண்றீங்களா? அவங்களோட ஆபரேஷனல் டெசிஷன் மேக்கிங்கையோ, இல்ல அவங்க அடுத்தடுத்தது எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எடுக்கக்கூடிய மிக ப்ராமினென்டான டெசிஷன் மேக்கிங்ல நீங்க போய் ஒரு ஆளா அங்க உட்கார்ந்து போர்டு மெம்பரா இருந்து அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த என்டையர் போர்டு மெம்பர்ஸும் தான் அந்த கம்பெனியை ரன் பண்றாங்க. இப்ப இதுல ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நம்மளுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் பணம், நான் கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், என்னுடைய பணம் அது, இந்த பணத்தை அவங்க கரெக்டா யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு ஹோல்டு வேணும். அதனால ஆடிட்டர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டர் கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ ஒரு வருஷம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கும் இல்லையா, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கும்போது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு இல்ல மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு நீங்க அவங்க வச்சிருக்கிற அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சொல்லி பாருங்க, கம்ப்ளீட் செட் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி சொல்லுவோம். இதையும் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றீங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடிட் அப்படின்னு நம்ம பண்ண போனாலே அங்க கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஆடிட் பண்ணணும். அது என்ன மேடம் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, P&L, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், ஓகேவா, சேஞ்சஸ் இன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்விட்டி அப்படி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கா? இல்ல. அப்ப யாருக்கு இருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அப்ப மேனேஜ்மெண்ட் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி இந்த மேனேஜ்மெண்ட் ஆகப்பட்டவங்க இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லப்படுற P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும்
ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத கொண்டு வந்து ஆடிட்டர் கிட்ட கொடுப்பாங்க. அப்ப ஆடிட்டர் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணணும்? அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையோ இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையோ ஆடிட்டர் கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஆடிட்டர் என்ன பண்ணணும்? அதை ஆடிட் பண்ணணும். அது என்ன பண்ணணும்? ஆடிட் பண்ணணும். ஆடிட்னா என்னன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கதை என்னன்னா, மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? Management will give the financial statements to the auditor, and auditor will audit the financial statements. And the audited financial statements சொல்லுவோம். அது பேர் என்ன? AFS ன்னு ஷார்ட்டா சொல்லுவோம். Audited financial statements. Financial statement அவர் ஆடிட் பண்ணிட்டாருன்னா அதுக்கு பேர் வந்து audited financial statements. ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல அவரோட கருத்தை அவர் சொல்வார். அதுக்கு பேர் என்னன்னா ஒப்பீனியன். அவர் அதுல ஒரு ஒப்பீனியன் சொல்வார். ஓகேவா? அதாவது என்ன சொல்வார்னா அது குட்டா இருக்கா, பேடா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்வார். எல்லாத்துக்குமே நான் தெளிவா விளக்கம் கொடுப்பேன். பட் ஆனா என் கூட ஒவ்வொரு ஸ்டெப்பா டிராவல் பண்ணணும். சரியா? ஸோ மேனேஜ்மெண்ட் ஆடிட்டர் கிட்ட கொடுப்பாங்க. ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவாரு? ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா மாத்திடுவாரு. அவர் ஆடிட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிட்டாரு? ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா அது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா மாறிடும். இந்த ஒப்பீனியனை கொடுத்தா இந்த ஒப்பீனியன் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரிலி இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதை தவிர நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கூட பிசினஸ் பண்ற வெண்டார் யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது புது பொருளை சப்ளை பண்ணணும்னு நினைக்கிற பொட்டன்ஷியல் வெண்டார் யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாருமே இதை யூஸ் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாவே நம்ம ஆடிட் பண்ற இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாவே பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஏன் மேடம் இதுக்கு பேர் வந்து ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? இவ்வளவு நேரம் நீங்க வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னீங்க. ஆமா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே அது கம்ப்ளீட் செட்டா தான் இருக்கணும். அந்த கம்ப்ளீட் செட் எப்படி இருக்கணும்? அந்த என்டையர் கம்ப்ளீட் செட் P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எல்லாமே அடங்கின ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெண்டு வகையில ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெண்டு வகையில நீங்க என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்னு ஜெனரல் பர்பஸ். என்னது? ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா பண்ணலாம். இன்னொன்னு என்னது? ஸ்பெஷல் பர்பஸ்க்காக பண்ணலாம். நீங்க 99% நீங்க ஆடிட் பண்ண போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான். 99% அதை தான் பண்ணுவீங்க. ரொம்ப ரேரா தான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆடிட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா மேடம் ஜெனரல் பர்பஸ்னா என்ன, ஸ்பெஷல் பர்பஸ்னா என்ன? உங்களுக்கு தெரியணும்ல. ஜெனரல் பர்பஸ்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்க இண்டேஸை ஃபாலோ பண்ணணும், நீங்க அக்ரூவல் கான்செப்டை ஃபாலோ பண்ணணும், நீங்க கோயிங் கன்சர்னை ஃபாலோ பண்ணணும்னு ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் அதோட இருக்கும். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு கட்டுப்பட்டு இண்டேஸை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டன்டா உங்களோட அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸையும் பாலிசிஸையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அக்ரூவல் கான்செப்டை ஃபாலோ பண்ணணும்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாதான் அதுக்கு பேர் வந்து ஜெனரல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த ஜெனரல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க்கை உபயோகிச்சு நீங்க எந்தெந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு பேர் தான் ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப சாதாரணமா நீங்க படிக்கக்கூடிய எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஜெனரல் பர்பஸ் தான். அப்ப ஸ்பெஷல் பர்பஸ்க்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க மேடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஜெனரல் பர்பஸ்க்கும் ஒரு 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 டிஃபரன்ஸ் என்னன்னா ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது விவரமே தெரியாதவங்க, இந்த கம்பெனி பத்தி முழுசா தெரியாதவங்க கூட இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அந்த கம்பெனி பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஜெனரல் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு என்னென்னலாம் மெயினான இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நீங்க இப்போ உங்களோட கம்பெனி அக்கௌண்டிங் யூஸ் பண்ற எல்லாமே, நீங்க கார்பரேட் அக்கௌண்டிங் எல்லாம் படிப்பீங்க இல்லையா உங்களோட அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல, அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே ஜெனரல் பர்பஸ் தான்.
ஆமா, அப்ப ஸ்பெஷல் பர்பஸ்னா என்ன? ஸ்பெஷல் பர்பஸ்னா என்னன்னா, ஸ்பெசிஃபைடு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க அதை சப்ளையே பண்ணுவீங்க. மத்த எல்லாருக்கும் ஜென்ரலா யார் வேணா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்ப நார்மலா நீங்க ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுவீங்கல்ல. ஆனா ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லாருக்குலாம் உங்களால ஷேர் பண்ண முடியாது. ஏன் மேடம் ஷேர் பண்ண முடியாது? ஏன் ஷேர் பண்ண முடியாதுன்னா, அதை யூஸ் பண்ணி நீங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களா? ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கல்ல. அதை ப்ரிப்பேர் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க ஒரு பேங்க் கிட்ட லோன் கேட்டு போயிருப்பீங்க, சரியா? பேங்க் சொல்லுவாங்க, உங்களால பணம் திருப்பி கட்ட முடியுமா இல்லையா நாங்க செக் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு சேல்ஸ்னு சொல்லிட்டு 3 கோடிக்கு சேல்ஸ் பண்ணாதா சொல்றீங்க. ஆனா மொத்தத்துல பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு நீங்க வெறும் கிரெடிட் சேல்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. மிச்சம் 1 கோடி ரூபாய்க்கு தான் நார்மல் சேல்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 1 கோடி ரூபாய் தான் உங்களுக்கு பணமா உள்ள வந்திருக்கு. அதுலயும் நீங்க ஏகப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் வேற இருக்கு, உங்களுக்கு ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் போக மிச்சம் மீதி உங்ககிட்ட காசுன்றது புழக்கத்துல இருந்தா தானே நீங்க எனக்கு லோன் ரீபே பண்ண முடியும். அப்படின்னும் போது நீங்க சேல்ஸ் கொண்டு வந்து 3 கோடி காமிக்கிறதுனாலயோ, ப்ராஃபிட் கொண்டு வந்து 2.3 கோடி காமிக்கிறதுனாலயோ நான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 12 மாசம் உங்களோட என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் பேசிஸ்ல எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேங்கர் அந்த என்டிட்டியை அமுச்சு விட்டுருவான். அமுச்சு விட்டோடனே இந்த என்டிட்டி என்ன பண்ணோம்னா, சரி சரி நம்ம பேங்க்ல வந்து நமக்கு லோன் கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பா கேஷ் பேசிஸ்ல தான் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிரசென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேஷ் பேசிஸை ஃபாலோ பண்ணி தன்னுடைய என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பேங்கருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க்ல ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நான் சொல்லி கொடுத்தது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லியாச்சு. P&L இருக்கணும், பேலன்ஸ் ஷீட் இருக்கணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்விட்டி இருக்கணும், அப்புறம் நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை 2 ஃப்ரேம் ஒர்க்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்னு ஜெனரல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க், இன்னொன்னு ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க். இப்போதைக்கு இன்டர்மீடியட் லெவல்ல ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க்னா கேஷ் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. பேங்க்ல கூட ஸ்பெஷலா இது மாதிரி எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த பர்பஸ்க்காக பண்ணா இது பேர் ஸ்பெஷல் பர்பஸ். இல்ல ஜெனரல் பர்பஸ்க்காக பண்ணா இது பேர் என்னது, ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஆடிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 99% நம்ம ஆடிட் பண்றது எப்படி இருக்கும்னா ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட் பண்ணுவோம். ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்றதுக்குன்னு யூ ஹேவ் ஸ்பெசிபிக்கா SA 800 இருக்கு. ஓகேவா? அதனுடைய நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சாதான் நமக்கு ஸ்பெஷல் பர்பஸ் பத்தி தெரியும். இப்போதைக்கு நீங்க அதை வரி பண்ணாதீங்க, இது ஃபைனல் லெவல்ல நீங்க படிச்சா போதும். இப்போதைக்கு இன்டர்மீடியட் லெவல்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மேடம் ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே ஜெனரல் பர்பஸ் தான். அதுல கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுனா P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாமே வரும் மேடம் அதுல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆடிட்னா அங்க 3 பார்ட்டிஸ் இன்வால்வ்டு மேடம். ஒன்னு யார் யார் இன்வால்வ்டு அதுல நான் சொன்ன மாதிரி, ஒன்னு ஆடிட்டரு, ரெண்டாவது என்னது அந்த மேனேஜ்மெண்ட், மூணாவது யாரு ஷேர் ஹோல்டர்ஸ். இதுல சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது என்ன, எதை செக் பண்ண போறீங்க? சப்ஜெக்ட் மேட்டர், வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர்? எதை செக் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், கரெக்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் செக் பண்ண போறீங்க. அப்போ வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் தட் இஸ் டு பி செக்ட் ஹியர்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். புரியுதா? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கோரா வச்சுதான் இவங்க 3 பேரும் இன்வால்வே ஆயிருக்காங்க. அப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட எப்படி இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு வருது அப்படின்னு கேட்டா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றது இந்த மேனேஜ்மெண்ட், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பண்றது ஆடிட்டர். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபைனல் யூசர் யார் அப்படின்னு கேட்டா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ். யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பல பேர் இருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்து, வெண்டார்ல இருந்து, கஸ்டமர்ல இருந்து நிறைய பேர் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுல ரொம்ப அதி முக்கியமானவங்க உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூசர்ஸ் ஆஃப் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போறது யாரு? மேனேஜ்மெண்ட். அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ண போற பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆடிட்டருக்கு இருக்கு. Do you understand? இதுதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய. ஆடிட்னா இதுதான் மேடம். உள்ள வந்து பேசிக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு சொல்லுவோம், ஃபவுண்டேஷன். ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு கரெக்டா கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு நம்ம எவ்வளவு வேணா படிச்சிடலாம். ஆனா கரெக்டா அது நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க, மீனிங், நேச்சர், ஸ்கோப் என்னமோ சொல்றாங்க. பட் அதான் நம்ம ஒண்ணு பார்க்கலாம் வாங்க. சும்மா நம்ம வந்து இந்த ஆரம்பத்துல நின்றுட்டு இருந்தோம்னா
அதையே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கதை ஒன்று சமீர் கதை கொடுத்துருப்பாங்க, போர் அடிக்கும் போது இந்த கதையெல்லாம் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்துடலாமா? ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங். இது கொஞ்சம் எனக்கு சம்டைம்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் காமெடியா இருக்கும். மெயின் எக்ஸாம்ல வராது எப்படி இருந்தாலும். கௌட்டில்யா அர்த்த சாஸ்திராலே கொடுத்துருந்தாங்க ஆடிட்டை பத்தி. அந்த காலத்துல இந்தியாவில் ஆடிட் பத்திலாம் இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. இருந்திருக்கலாம் மேபி. பட் ஆனா இந்த நடைமுறைக்கு நம்ம ஃபாலோ பண்றது ஐஎஃப்ஆர்எஸ் தான். இந்த நடைமுறைக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வெஸ்டர்ன் டாபிக்ஸ் தான். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம கட் காப்பி பேஸ்ட் பண்றோமா? அதனால இந்த ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங்ல கௌட்டில்யா அர்த்த சாஸ்திரம்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னத்த கௌட்டில்யாவோட அர்த்த சாஸ்திரம் எல்லாம் இருந்தாலும் என்ன, இப்போ நம்ம ஃபாலோ பண்றது என்னவோ வெஸ்டர்ன் பீப்புள் சொல்லி கொடுக்குற இதை மட்டும்தான். ஸோ அதனால கௌட்டில்யாஸ் அர்த்த சாஸ்திரான்னு இருந்தாலுமே வாட் வி ஆர் சப்போஸ் டு ஃபாலோ, வி ஆர் சப்போஸ் டு ஃபாலோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் இஸ் கிவன் பை யூகே யூஎஸ் எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்தியன் வெர்ஷனா மாத்தினாங்க. எப்படி வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டு பலகாரத்தை இந்தியன் பலகாரமா மாத்தினா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாத்தினாங்க. அதுக்கு பேரு இண்டேஎஸ். அதுக்கப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ இல்ல சின்ன சின்ன என்டர்பிரைசஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய காலத்து ஏஎஸ்ஏ வச்சுக்கிட்டாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபாலோ பண்றது ஃபுல்லாவே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரோட தான். அதனால இந்த இடத்துல வந்து கௌட்டில்யா அர்த்த சாஸ்திரம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஓகே, வி ஆல்சோ ஹேட் சம் கைண்ட் ஆஃப் ஹிஸ்டரி போல இருக்கே அப்படின்ற மாதிரி வேணா பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஒரே நிமிஷம், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே, இந்த இது பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இல்ல நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்றேன். இது இன்ட்ரடக்ஷன் சும்மா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இந்த இந்த கான்செப்டே சொல்லி கொடுத்துறேன். என்னன்னா, there is something called as a stakeholder ன்னு ஒன்று இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர். ஹூ இஸ் அ ஸ்டேக் ஹோல்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டரோட மீனிங் என்ன தெரியுமா? அதாவது ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம் ஏதோ நடக்குதுப்பா, அதுல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த நிகழ்வை பத்தி யாரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த நிகழ்வின் மீது யாருக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஓ இப்ப ஒரு ஒரு கிரிக்கெட் நடக்குது, ஓ இதுல இவ்வளவு கப் வின் பண்ணிருக்காங்க இந்த கண்ட்ரி, இவ்வளவு ரன், இவ்வளோத்தையும் பேசுறாங்களே, அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் அதுல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ அவங்க பேர் வந்து ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க ஆடிட் பண்றீங்க, ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்க ஆடிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடிட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா? பேங்கருக்கு இருக்கும். ஏன்னா பேங்கர் அவங்க லோன் கொடுக்கணும்ல, சோ அவங்க யோசிப்பாங்கல்ல. சோ பேங்கருக்கு, கவர்மெண்ட்டுக்கு, உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ற வெண்டாருக்கு, உங்ககிட்ட பொருள் வாங்கி சாப்பிடுற கஸ்டமருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட கடனுக்கு பொருள் வாங்கலாமான்னு யோசிக்கிறவங்களோட டெட்டார்ஸ்க்கு, ஓகே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எவ்வளவு இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து பணம் வர வேண்டியதுங்க, உங்க ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாரும் அந்த ஆடிட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே உங்களை பத்தின, நீங்க ஒரு நிகழ்வு மாதிரி உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதோ அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா அவங்களால பெட்டர் டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியுங்கிறதுனால. சோ அப்படி சொல்லப்படுற எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. அதிகமான ஸ்டேக் இருக்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதாவது அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னா நேரடியா பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னு கேட்டா ஷேர் ஹோல்டர்ஸ். அதனால தான் நான் சொல்றேன் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. பட் மத்தபடி இவங்க எல்லாருமே கூட இதுல வருவாங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே வருவாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஸ்டேக் ஹோல்டிங் அப்படின்றது. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க எல்லாருமே அந்த என்ன சொல்றது, எவ்ரிபடி இஸ் சோ இன்ட்ரெஸ்டட், எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க உங்களோட ஆடிட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. ஏன்னா உங்களுடைய ஆடிட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க எல்லாம் ஒரு டெசிஷன் எடுக்க போறாங்க. அப்படிங்கறதுனால இதுல எல்லாம் வந்து தே வெரி 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 ரொம்ப அப்படியே கீனா அதை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க பினான்சியல் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, உங்க குவார்டர்லி ப்ராஃபிட் எவ்வளவு, உங்க ஹாஃப் இயர்லி ப்ராஃபிட் எவ்வளவு, ஃபுல் இயரோட ப்ராஃபிட் எவ்வளவு, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் அவங்க ரொம்ப நுட்பமா கவனிச்சுட்டே வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தே டாக்கிங் அபவுட் ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங். நான் சொன்ன மாதிரி இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. கௌட்டில்யா அர்த்த சாஸ்திரா இது வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆதி காலத்திலேயே இந்தியால அர்த்த சாஸ்திரா அப்படின்ற ஒரு புக்ல ஆடிட் பத்தின சில குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் தான்.
ஆடிட்டர் ஆர் ஆடிட் அப்படின்றது வந்து ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? கணக்கு எழுதுறவங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்கு ஃபுல்லா எழுதிருவாங்க. எழுதி கையில வச்சுப்பாங்க. ஆடிட்டர் வந்து அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்வாருன்னா, கணக்கெல்லாம் படி, நான் ஒரு தடவை கேட்கிறேன் காதால. கேட்டுட்டு அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்வாராம். சோ அந்த மாதிரி எழுதி வச்ச கணக்க படிக்கும்போது, அத கேட்டு, 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 கேட்டு கணக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறதுனால, அதுக்கு பேர் வந்து ஆடிட்டர், ஆடிபிள், ஆடிட்டரி சென்சஸ் ஞாபகம் இருக்கா? நீங்க படிச்சிருப்பீங்களா எங்கேயாச்சும்? சோ ஆடிட்டரி நர்வ்ஸ், ஆடிட்டர். அதனால தான் அது பேர் ஆடிட்டர் அப்படின்னு வச்சாங்க. அதனால தான் லாட்டின் வேர்ட் வந்து அடயர், அதுக்கு மீனிங் வந்து ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஒண்ணு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட் ஒன். மத்தபடி எல்லாமே சும்மா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவே இந்தியால எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்ணாங்க? 1860ல தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். ஓகே? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? மத்ததெல்லாம் ஓகே. இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. சிஏ இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, இப்ப நீங்களாம் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்களே, நம்மளோட சிஏ இன்ஸ்டிடியூட் வந்து 1949ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடியுமே வந்து இந்தியால ஆடிட்டர்ஸ் இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து நம்மள மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி சிஏ ஆயிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களாம் தான் சேர்ந்து தான் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிஏ இன்ஸ்டிடியூட்ன்ற ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிஏ இன்ஸ்டிடியூட்டே நடைமுறைக்கே வருது. அதனால 1949க்கு முன்னாடியே யாராவது சிஏ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தட் இஸ் ஒரு ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதாமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த 1949ன்றது நமக்கு ஒரு கட் ஆஃப் டேட் மாதிரி. அதுக்கு முன் அதுக்கு பின்னு சொல்லலாம். சிஏ இன்ஸ்டிடியூட் அந்த வருஷம் தான் இட் கேம் இன் டு ஆக்ஷன். இங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் இங்க இருக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா அது ஃபார்ம் பண்ணப்பட்ட வருஷம் வந்து 1949. ஓகே. அதுக்கு முன்னாடியுமே சில பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆடிட்டரா கூட அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. இப்போ ரொம்ப ரேர் அவங்களாம் உயிரோட இருக்கிறது. பிகாஸ் இப்போ 1930ல ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்து இப்போ 2030 வரைக்கும் இருந்தாங்கன்னா 100 வருஷம் இல்ல. ஸோ 98 years old யாராவது ஆடிட்டர் இருந்தாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இது சும்மா ஒரு ட்ரிவியல் இன்ஃபர்மேஷன், இல்லை ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஓகேவா? இப்பதான் ஆக்சுவலா வந்து ஆக்சுவல் கான்செப்ட்டுக்கு வந்திருக்காங்க. வாட் இஸ் த நேச்சர் அண்ட் மீனிங் ஆஃப் ஆடிட்டிங்? ஆடிட்டிங்னா என்னன்னு ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய இம்பார்ட்டன்டானது கொடுத்துருக்காங்க பாருங்க. வெயிட் அ செகண்ட், ஐ வில் ஷோ யூ. இது இது என்ன சொல்றாங்கன்னா சும்மா படிச்சு பாருங்க. ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி என்டிட்டி. என்டிட்டினா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன்ல, உங்க ஆடிட் யார் உங்ககிட்ட வந்து எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ அவங்க தான் என்டிட்டி. அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆடிட் பண்ண போறீங்க. அப்ப அது எப்படி இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்டிட்டில நீங்க ஒரு எம்ப்ளாயி, நீங்க சிஏ முடிச்சிட்டீங்க, பிக் ஃபோருக்கு போயிருக்கீங்க, அங்க நீங்க ஒரு எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயியாக உங்ககிட்ட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணி தர சொல்லி கேட்டா நீங்க பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அவங்க எம்ப்ளாயி, அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. மாசம் நம்மளோட சம்பளமே அவங்க கிட்ட தான் வரப்போகுது, எம்ப்ளாயர் கிட்ட தான் வரப்போகுது. அப்படின்னும் போது எம்ப்ளாயரே நான் போய் ஆடிட் பண்ணேன்னா என்னால இண்டிபெண்டா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால எப்போதுமே ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, யார் ஆடிட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஆடிட்டருக்கும் நேரடியா பினான்சியல் அவல் எனி அதர் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆடிட்டருடைய எல்லா டெசிஷன்ஸுமே ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால ஆடிட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி இண்டிபெண்டன்ட். அப்ப என்ன சொல்றாங்க, ஆடிட்டர் இஸ் அன் ஆடிட் அப்படிங்கிறதே ரொம்ப இண்டிபெண்டான எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் என்டிட்டி. அது ப்ராஃபிட் ஓரியன்டட், நான் ப்ராஃபிட், ஏன் ஒரு என்ஜிஓவை கூட ஆடிட் பண்ணலாம் நம்ம போய். ஓகேவா? ஒரு ப்ராஃபிட்டுக்காக ஸ்டார்ட் பண்ண பிசினஸே இல்லப்பா, அது சும்மா வந்து ஒரு சமூக சேவை பண்றதுக்காக ஒரு பப்ளிக்கா ஒரு ட்ரஸ்ட் ஏதோ ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை கூட தான் நம்ம ஆடிட் பண்ணணும். அப்ப ப்ராஃபிட் வரணும் எனக்கு, நான் வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு மட்டும் தான் ஆடிட் பண்ணணுமா? இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க ட்ரஸ்ட்டுக்கெல்லாம், ஆர்ஃபனேஜ்க்கெல்லாம். அந்த நம்ம வெளியில இருந்து நம்ம டொனேட் பண்ற பணத்தை அந்த ட்ரஸ்டோட மேனேஜ்மெண்ட் இல்ல அந்த ஆர்ஃபனேஜோட மேனேஜ்மெண்ட்டோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பவர் அபியூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற எல்லா டொனேஷன் அந்த குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகாம அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப எப்படி பார்த்தாலும் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. போத் ஃபார் ப்ராஃபிட் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபார் நான் ப்ராஃபிட் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், irrespective of whether it is a private company or a public limited company or it is a government company, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஆடிட் அப்ளிகபிள் தான், ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. என்ன இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும்னா, you just have to remember that ஆடிட் அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்றோம்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷனை நம்ம பண்ணணும். இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணணும்.
இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியனை அங்க நீங்க சொல்லிட்டு வரணும். என்ன பண்ணணும்? ஒப்பீனியனை சொல்லிட்டு வரணும். ஓ! அப்ப ஆடிட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு கிவ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இல்ல நெறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். மேடம், ஆடிட்டோட ஃபுல் மீனிங் சொல்லும்போது, அவங்க வந்து அந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணாம, அவங்க என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க வார்த்தைனா, மேடம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் மேடம் அங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும்ல. அதுதான். அப்ப அது என்ன ஆகும்னா அதெல்லாம் சேர்த்தாதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனா சில நேரங்கள் என்ன ஆகும்னா உங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு எங்களுக்கு வெறும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஆடிட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஆனா அது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா, கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது அப்படின்னு கேட்டா கிடையாதுல்ல. சில நேரங்கள்ல உங்களுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்க P&L மட்டும் எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப ஆடிட் அப்படிங்கிறதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஆடிட் when it comes to ஆடிட்ன்றத பொறுத்த வரைக்கும் 99% இன்டர்மீடியட் லெவல்ல நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் தான் படிப்போம். பட் ஆனா உங்களோட ஒரு தெளிவுக்காக நான் சொல்றேன், சில நேரங்கள்ல வெறும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கூட ஆடிட் பண்ண சொல்லுவாங்க, வெறும் P&L கூட ஆடிட் பண்ண சொல்லுவாங்க. பேங்கர்லாம் வராங்களே லோன் கொடுக்கறதுக்கு, அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு நீ என்ன பண்ண, வெறும் நான் உனக்கு கொடுத்துருக்கிற பணம் பேங்க் லோன் கொடுத்துருக்கேன்ல, இந்த லோனை வச்சு நீ என்னென்னலாம் பண்ணியோ அந்த ஆக்டிவிட்டிஸை மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடு, அதை பத்தி மட்டும் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடு, அதை மட்டும் எனக்கு ஆடிட் பண்ணி கொடுன்னு கூட கேட்பாங்க. அப்படின்னும் போது சும்மா ஒருத்தர் என்ன கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டிங் இருக்கும் பேலன்ஸ் ஷீட்ல. அப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும் தனியா கூட ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ ஆடிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணா மட்டும்தான் ஆடிட்டா, இல்ல ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் மட்டும் ஆடிட் பண்ணா கூட அது ஆடிட்டா, அது ஒரு சின்ன ஹெட்டிங் பண்ணா கூட அது ஆடிட் தான். அதனாலதான் இங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஹெட்டிங்க கொடுத்துருக்காங்களே தவிர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹெட்டிங்கே அவங்க கொடுக்கல. புரியுதா? சோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு ஹெட்டிங்கை நீங்க ஆடிட் பண்ணா கூட அது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஆனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா P&L, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே வரும். ஓகேவா? ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் அப்பப்போ குட்டி குட்டி பிரேக்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம படிச்சிருக்கிறது 2-3 கான்செப்ட் தான். நம்பர் 1 ட்ரைபார்ட்டி ரிலேஷன்ஷிப், ரீசனபிள் அஷூரன்ஸ் படிச்சிருக்கீங்க. 100% கேரண்டி ஒரு ஆடிட்டர் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன், கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டேன். ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் டீல் பண்ணிக்கோ. சி இன்ஸ்டியூட் 1914 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த கௌட்டில்யா அர்த்த சாஸ்திரா அதெல்லாம். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1 மினிட் நீங்க அழகா பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த பிரேக்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே லைட்டா ரிவைஸ் பண்ண போறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஒரு 1 மினிட் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, யூ ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ பிரேக். ஓகே, 1 மினிட், 1 ஆர் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் I'll resume. ஓகே.
ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரேக் எடுத்துட்டீங்களா? மே 26லேருந்து அப்ளிகபிளான பேப்பர்லேருந்து தான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் ஜான் 26க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மே 26க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செப்டம்பர் 26க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகபிள் ஃபார் மே 2026 எக்ஸாமினேஷன் ஆன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பேப்பரில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? இது கண்டிப்பாக நீங்கள் ஜான் 26க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மே 26க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேமா, மூவ் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் நான் சொன்ன மாதிரி, ஆடிட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட். நீங்க இண்டிபெண்டன்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. வாட் இஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன்? இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷனா என்னுடைய ஒப்பீனியன் யாருக்கும் சபார்டினேட் கிடையாது. நான் ஆடிட்டர் அப்படிங்கிறேன்னா, நான் போய் உள்ள ஆடிட் பண்றேன்னா அவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நான் காது கொடுத்து கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவங்க எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் தரவா அனலைஸ் பண்ணுவேன், அதை பக்கவா ஆடிட் பண்ணுவேன், நான் ஒப்பீனியன் கொடுப்பேன். என்னோட ஒப்பீனியன் யாருக்கும் அடங்கி போய் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன அன்பயஸ்டா எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் கொடுப்பேன். அதனாலதான் சொல்லியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ் நாட் சபார்டினேட் டு தி விஷஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் another பர்சன். உங்களை யார் அங்க அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய சொல்லுக்கு ஏற்று நீங்க ஆடக்கூடாது, ஆட வேண்டாம். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இண்டிபெண்டன்ட். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ் நாட் சபார்டினேட் டு தி விஷஸ் or direction of another person who might have engaged him. நம்மள யார் எங்கேஜ் பண்ணாங்களோ அவங்க தான் நம்மள வந்து அடக்கி வைக்கணும்னு இல்லை. வேற யாராவது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை, நம்ம ஒப்பீனியன் கொடுக்க போறது வேற யாராவது நம்ம மண்டையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அங்க பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுதான் இண்டிபெண்டன்ட். இதை எழுதிக்கோங்க, முடிஞ்சா ரஃப் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் is not subordinate to the wishes or direction of another person who might have engaged him. Okay va? Just give me some 5 minutes time. எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு PDF மட்டும் ஓபன் ஆகிறதுல I have some difficulty. Just give me some 5 minutes time. I will fix that and I will start the class. Okay va? I tried by அந்த 1 minute gapல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனா எனக்கு அது ஃபிக்ஸ் பண்ண முடியல. Just give me some 5 more minutes. அந்த 5 மினிட்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பக்கவா அந்த PDF ரீடரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு I'll meet you back. Okay, just give me some time.